கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உடைய அற்புதம் செய்கிற காரணம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு ஒரு புதிய நாளை, ஒரு புதிய கூடுகைய தகப்பனே நீர் எங்கள் கைகளில் வந்து கொடுத்திருக்கிறீங்க. நீங்க எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய உடன்படிக்கை வானவில்லை நான் பார்க்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய புதிய உடன்படிக்கையை நீர் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவோடு கூட நீர் பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ நான் புதிதாய் காரியங்களை மாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய சிருஷ்டிப்பின் கரம் செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். சர்வ வல்லவரே, எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள், பிசாசின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வேளையில எரிய வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா கட்டுகள், பலவீன வல்லமைகள் நோ தோ நோ கருயாந்தரகலவா தீகரி அந்தரா சந்தரகடா அருபல கதனிமே சங்கரே கபௌலி அந்த ரகட கதட கட கதடவா தீப ராக பௌலி அந்த ரபுட கட கதலவா. வானங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தேவ மகிமை இறங்கி வரட்டும். எல்லா தடைகள், இருளின் வல்லமைகள் ராகே தூணகரி ஹத்தொனமுலு உந்தரி அகரபலு ஷதரபடக தடபா ரமோலா ஷாக்கெரி அந்தரகடகதடகடகதலவா. எல்லா தடைகள், பலவீன வல்லமைகளை முறிக்கிற கர்த்தர் நீர் இடைப்பட்டு பேசுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா அசுத்த எண்ணங்கள் சிந்தனை விட்டு வெளியேறட்டும். எந்த எண்ணங்களை கிறிஸ்தேசுக்குள்ளாக கைது செய்கிற இந்த வேளையில உங்களுடைய சித்தம் நடைபெற வேண்டுமாய் செபிக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய கிருபைகளை நாங்கள் ருசிக்க, மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் முறியட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து யாத்திராகமம் 16வது அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். நேற்று ரொம்ப எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியதாயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டார்னு விசுவாசிக்கிறேன். சரி, 16வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நான் வாசிக்கிறேன்.
சரி, 4வது வசனத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன். யாத்ராகமும் 16வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை நான் சோதிப்பேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர் ஏதோ ஒரு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவங்க கேட்டது உணவு, ஆனா கர்த்தர் கொடுக்கிறது பிரமாணம். அல்லேலூயா, ஆமென். வார்த்தை, நியாய பிரமாணம் சொல்லாமா? அல்லேலூயா. இது தெளிவா இருக்கு. 3வது வசனத்துல ஜனங்க என்ன கேக்குறாங்க? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் நண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தேவலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படிக்கு நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவளிடத்தில் சொன்னார்கள். அல்லேலூயா. பேசிக்கா உங்களுக்கு என்ன வேணும்? வனாந்திரத்துல உணவு வேணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவர் சோதித்து அறிய முயற்சி செய்கிறார். இது ஒரு காரியம். 2வது ஒரு காரியம் நான் சொல்றேன். சோதனையின் நாட்கள்ல அந்த மனிதனை அடுத்த பரிமாணத்திற்குள்ள கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நல்ல கார் நீங்க வாங்குறீங்க, அல்லது ஒரு நல்ல பைக் வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு லேப்டாப், எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை டெஸ்ட் பண்ற ஒரு டெஸ்டிங் லேப் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இப்போ வரக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் செக் பண்றதுக்காக கார்ஸ், பைக்ஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்க, எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த காரை அதுக்குள்ள ஒரு டம்மி மனிதர்கள் மாதிரி ஒரு டம்மி ஆளை வைத்து ஏர் பேக் ஒர்க் ஆகுதா, கார் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இடிச்சுதுன்னா என்ன டேமேஜ் காருக்கு ஆகுது, உள்ள இருக்கவங்க எல்லாம் காப்பாற்றப்படுவாங்களா காப்பாற்றப்பட மாட்டாங்களா அப்படின்றத செக் பண்றாங்க சென்சார்ஸ் வச்சு. அல்லேலூயா. இந்த காரை ஏன் அப்படி டெஸ்ட் பண்றாங்க? இந்த காருடைய மாடல், இந்த காருடைய மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ஸ், இந்த காருடைய சகல காரியங்களை அவங்க செக் பண்ணிட்டு அந்த காரை அப்ரூவ் பண்ணி அந்த காரை அடுத்த லெவல் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறாங்க. அல்லேலூயா. நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எல்லாம் வேலை செஞ்சிருந்தீங்க, தெரியும், அதை பத்தி படிப்பு நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காரை டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த இன்ஜின், இந்த டிசைன் கரெக்டா இருக்கு, யாருமே சாகல, இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து கார் இடிச்சோம், ஏர் பேக் ஓப்பன் ஆகி யாருமே சாகல, அப்போ இதை அப்ரூவ் பண்ணலாம். நம்ம அப்ரூவ் பண்ணி அது கவர்மெண்ட் கிட்ட இருந்து காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு சோதனை காலம் நம்மை கீழே தள்ளுகிறதற்காக அல்ல, நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதற்காக. எத்தனை பேர் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஐயோ மறுபடியும் ஒரு சோதனை வந்துச்சா, மறுபடியும் ஏன் தான் கடவுள் என்ன சோதிக்கிறாரோ தெரியல, ஏன் தான் அந்த சோதனை அப்படின்னு சொல்லி புலம்ப கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு சோதனையும் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்பட கர்த்தர் விடுகிறது இல்ல. அந்த சோதனையை நீங்க ஜெயிக்கும்படியான ஒரு போக்கு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா, ஆமென். அந்த திராணிக்கு மேலாக கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் சோதிக்கும் போது நல்லா தெரியும், என் மகன் இதுக்கு மேல தாங்க மாட்டான், என் மகன் இதுக்கு மேல தாங்க மாட்டான், நான் எதை அனுமதிக்கிறேனோ அது மாத்திரம்தான் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன் ஒருவன் சிலுவையின் அண்டையில் வந்து சிலுவையின் ருசித்து பார்த்திருப்பான் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். அது என்னவென்றால், தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய சிக்னேச்சர், அவருடைய அப்ரூவல் இல்லாமல், அவர் அறியாமல் எதுவும் அவனுக்கு வருகிறது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்குது, இந்த ஆட்டிடியூடோட அந்த கெட்டதை அணுகுங்க. அல்லேலூயா. இந்த மைண்ட் செட்டோட இருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியாம இது என் வாழ்க்கையில வந்திருக்காது. அல்லேலூயா. நம்மள ஒழுங்குபடுத்திக்கணும், நம்ம பாவம் இல்லாமல் தவறுகள் செய்யாமல் இருக்கணும், அஜாக்கிரதை இல்லாமல் நாம் இருக்கணும். அதெல்லாம்
ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒரு பிரச்சனையோ ஒரு சோதனையோ ஏதாவது இந்த உலகத்துல வாழ்ற மனிதர்கள், கிறிஸ்தவர்களே எடுத்துக்கோங்க, உண்மையா ஊழியம் செய்யற தேவதாசர்கள், தேவ பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, சோதனையே இல்லாம அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? அல்லேலூயா. சோதனை, மோசைக்கு சோதனையே வரல, இயேசுக்கு சோதனையே வரல அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இயேசுக்கு தான் இருக்கிற எல்லார பார்க்கிலும் பயங்கரமான சோதனை. அல்லேலூயா. ஆமென். அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மனுஷகுமாரனா இருந்தாலும் தேவன் சோதனைக்குள் உட்படுத்துகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? யோசேப்பை உயர்த்துகிறதுக்கு முன்னாடி அவனை புடமிடுகிறதை நம்ம சிறைச்சாலையில காவல்ல புடமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். என் சோதனை காலம் நான் அடுத்த பரிமாற்றத்திற்கு நான் நகர்வதற்கான ஒரு காலம். ராபா தானா ஷாகாராபாலா ஷேக் அந்தலவா. என் சோதனையில நான் முறுமுறுக்க கூடாது, தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. என் சோதனை நாட்கள்ல நான் தேவனை நோக்கி பார்க்கணும், வானத்தை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமா அந்த சோதனை நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துச்சு. என்னன்னா, உணவு பற்றாக்குறை அல்லது உணவு இல்லாமை. அல்லேலூயா. உணவு இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, பசி. ஒரு நாளைக்கு 3 வேளை, அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டாதான் ஒரு மனுஷன் தொடர்ந்து உயிர் வாழ முடியும். ஆமென். எத்தனையோ நாட்கள் அவன் சாப்பிடாமல் இருக்குமான் என்றால் அவன் மரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இது தேவன் நம்ம சரீரத்துக்கு கொடுத்த ஒரு நியமனம். இந்த நியமத்தின்படி அவனுக்கு பசிக்கும், அவன் சாப்பிடணும், அவன் அவதிப்படுவான். அல்லேலூயா. இந்த சாப்பாட அவன் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவனை ஒரு காரியம் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய மைண்ட் செட் என்ன, கர்த்தர் என்ன அதற்கு சொல்றாருன்றதை நம்ம கவனிக்கிறோம். வாசிங்க யாத்திராகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பம் திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. அல்லேலூயா. அப்போ இவன் அப்பத்துக்கும் இறைச்சிக்கும் எங்க பாக்குறான்? எகிப்து தேசம் மாதிரி எனக்கு இங்க கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்போ இவனை சுத்தி இருக்க மனுஷனை தான் இவன் எதிர்பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனா தேவன் இவர்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறார். இவங்களுடைய தேவையை இவங்க வாங்குற இடம் கீழே இல்ல, மேல. அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. அல்லேலூயா. வானத்திலிருந்து மண்ணா கொட்டுது. ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மண்ணா கொட்டும் போது ஃபர்ஸ்ட் நாள் மண்ணா கொட்டிடும், 2வது நாள் இவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா வானத்தை பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது நீங்க வானத்தை பாக்குறீங்களா, மனுஷனை பாக்குறீங்களா? அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு காசு தேவைப்படுது பிரதர், என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட கால் பண்ணா உடனே அனுப்பிச்சிருவான், அப்புறமா அவன் கொடுத்துக்கலாம். அல்லேலூயா. பேங்க் இருக்கு, லோனு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்பத்தை வாங்குங்க. உங்களுடைய தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்க. அவரோட கை குறுகி போச்சா? நான் கேக்குறேன், அவர் கை குறுகி போச்சா? அல்லேலூயா. அவர் கை குறுகல தம்பி, அவர் கை குறுகல தங்கச்சி. இதே நிகழ்வு இன்னொரு இடத்துல நடக்குது. என்னாகும் 11ஆம் அதிகாரம். என்னாகுமத்துல இதேதான், இதே இஸ்ரவேல் ஜனங்க, இதே பிரச்சனை, இதே சொல்யூஷன் கொடுக்குறாரு கர்த்தர். அல்லேலூயா. அது இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துலயும் 11வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்து சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேவை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவளுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாகி. அப்ப இவங்களுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா லஸ்ட். அல்லேலூயா. பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கறது வேலை, இந்த சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு கேட்கறது வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது? அல்லேலூயா. நான் கறி இருந்தாதான் சாப்பிடுவேன்,
நான் கிரேவி இருந்தாதான் சாப்பிடுவேன், பழைய சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், புது சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். இது இச்சை உள்ளவர்களாகி, அல்லேலூயா, எது இருக்குதோ அதை சாப்பிடணும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் தானே கொடுக்குறாரு எல்லாத்தையும். ஆமே. கர்த்தர் ஒரு நாள் ராஜ போஜனம் கொடுப்பாரு. சில நேரத்துல தானியல் மாதிரி கொஞ்சம் சின்ன அப்பத்தை சாப்பிடுப்பான்னு கொடுப்பாரு. சிலது அடை கொடுப்பாரு எலியாவுக்கு. சிலது காகம் வந்து இறைச்சி கொடுக்கும். அல்லேலூயா. விதவை வீட்டுல போய் திடீர்னு சாப்பாடு போடுவாரு. எல்லாமே கொடுப்பாரு கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எல்லாத்தையும் நாம் சாப்பிடுகிறதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அது தேவன் கொடுக்கிறாருன்ற அந்த இதோட நம்ம சாப்பிடணும். ஆமே, அந்த மைண்ட் செட்டோட சாப்பிடணும். அல்லேலூயா. இந்த சாப்பாடை இவன் சாப்பிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன காரியம்னா, தேவன் கொடுக்கிற காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள நம்முடைய மனதை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு அது வேணாம் இதுதான் வேணும்னு கர்த்தரிடத்துல முறையிடுறது. அல்லேலூயா. ஏன் முறையிடுறாங்க? அவங்களுக்குள்ள இச்சை உண்டாகுது, லஸ்ட். இந்த லஸ்ட்னா என்னன்னா, நான் சொல்றேன், இட் இஸ் a desire, wrong desire, the desire which is out of the will of God. தேவ சித்தத்திற்கு புறம்பான ஆசை, அதான் இச்சை. இச்சைன்னா என்ன சொல்லுங்க? தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பான ஆசை தான் இச்சை. என் வாழ்க்கையில நான் இச்சையை கொண்டிருந்தேன்னா தேவ சித்தத்தை என்னால செய்ய முடியாது. தேவன் உனக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நீ செய்ய முடியாதபடிக்கு உனக்குள் மாம்சத்திற்குள் இருக்கிற ஆசை இச்சைகள் அதை மேற்கொள்ள முயற்சி செய்யும், அதை தடுக்க முயற்சி செய்யும். அப்ப தேவ திட்டம் வாழ்க்கையில செயல்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட பிரச்சனை என்ன? எனக்கு எகிப்துக்கு போய் சாப்பிடணும்ன்றான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க வாசிங்க 5வது வசனம், 4வது வசனமே வாசிக்கவா? இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அதை நினைச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. கர்த்தரோட மகிமை எவ்வளவு காரியம் இருக்கு. அவர் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் நினைக்கல. எகிப்துல கிரயம் இல்லாம அடிமைத்தனத்துல உட்கார்ந்து சாப்பிட்ட சாப்பாட நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இவன் நினைவுகள் ஃபுல்லா எங்க இருக்கு பாருங்க? இச்சை உள்ளவர்களாகி. அவளுடைய தேவன் வயிறாய் இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துல அவன் தேவன் வயிறுக்கு தான் அவன் வேலை செய்யறான். அல்லேலூயா. ஆமென். they are living to eat. சாப்பிடறதுக்காகவே வாழ்வாங்க சில பேர், பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். விபச்சார வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு இது பொருந்தும். ஆமென். அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி விக்கிரக ஆராதனைக்காரராகவும் வேசித்தனம் பண்ணினவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பெண்ணிடத்துல பேசுவதற்காகவே, ஒரு ஆணிடத்துல பேசுவதற்காகவே அவர்கள் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்றது, அந்த சர்ச்ல அந்த இடத்துல போய் உட்கார்றது, இந்த இடத்துல அந்த பொண்ணு வருவா, அந்த பையன் வருவான், அந்த பையனுக்காகவே அந்த பொண்ணுக்காகவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு இச்சை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாலியத்திற்குரிய இச்சைக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு இடத்துல நமக்கு ஒரு டெம்ப்டேஷன் இருக்குன்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நீ அந்த பரஸ்திரியின் வீட்டின் வழியாய் செல்லாதே, அவளுடைய வழிக்கு உன்னை நீ தூரப்படுத்திக்கொள் என்று நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இவன் எதை நினைச்சிட்டு இருக்கான் பாரு? வனாந்திரத்துல தேவன் எங்க அழைச்சு எங்க கொண்டு வந்திருக்கிறாரு, அடுத்து கானான சுகந்தரிக்கணும். ஆனா இங்க நீ எதை யோசிச்சுட்டு இருக்க? உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேரை தெரியும், ரட்சிக்கப்பட்டு வந்துருவாங்க. சபையில வந்து அவங்க ஒரு வல்லமையா கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு இடத்திற்கு அவர்களை கர்த்தர் உயர்த்திடுவாரு. ஆனா அவனுக்குள்ள இந்த பழைய வாழ்க்கையை குறிச்சதான ஒரு ஆசை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கா? ஆமென். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஹாவ் a renewal of mind, transformation. அல்லேலூயா. இந்த பழைய வாழ்க்கையை வெறுக்கணும். மோசே தான் பார்வோனுடைய மகளுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் அடையாம அவன்
தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறத தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பழைய வாழ்க்கையை குறித்து நீ மேன்மையா சில காரியங்களை நினைக்கிற. ஆவியானவர் சொல்கிறாரு, அதை அப்படியே தள்ளு. அல்லேலூயா. நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உனக்கு உன் மேல இருக்கிற பாரத்தையும் நீ ஒதுக்கி வைத்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முதிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோட ஓட கடவும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸ், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. மகனே மகளே, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாத, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாத. ஆமென், ஆமென். பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆமென். அவன் பிசிக்கலா எகிப்துக்கு போல, ஆனா அவனுடைய மனது எகிப்துல தான் இருந்துச்சு. அல்லேலூயா. மனர் டெலிவரன்ஸே ஆகல. ஆமென். சரீரத்துலதான் ரட்சிப்பு கிடைச்சது, ஆனா மனதுல இன்னும் ரட்சிப்பே வரல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். சில புதிய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 2வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ரோமர் புத்தகத்திலே நிறைய டாக்டர் உபதேசங்களை பவுல் சொல்லியிருப்பாரு. அந்த உபதேசத்தை பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில எப்படி செய்யணும் அப்படி 12வது அதிகாரத்துல சொல்றாரு. அது 1வது வசனத்துல, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியா நீங்க ஒப்பு கொடுக்கணும், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. ஆமென். எகிப்து தேசத்துல மோசே போய் பார்வோன் இடத்துல எப்படி போய் கூப்பிடுறாரு, எப்படி போய் பர்மிஷன் கேட்கிறாரு தெரியுமா? தேவன் என்கிட்ட பேசினாரு, தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் ஆராதிக்கும்படியாக அவர்களை அனுப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல போய் மோசே கேட்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க தேவனை ஆராதிக்கணும்னா உங்க சரீரத்தை நீங்கள் தேவனுடைய பலிபீடத்துல வைக்கணும். ஆமென். அதுதான் மாறா. அல்லேலூயா. மாறால உன்னுடைய எல்லா ஆசை இச்சை சிலுவையில அரைஞ்சிடணும். ஆமென். அந்த சிலுவை மரத்தை எடுத்து அந்த மாறா தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் crucified with Christ, nevertheless but Christ liveth in me. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சிலுவை மரம் மட்டும் தண்ணிக்குள்ள போல, அந்த சிலுவை மரத்துல சிலுவையில அறையப்பட்ட நீயும் தண்ணிக்குள்ளதான் போயிடுவ. உன்னுடைய பழைய வாழ்க்கை தண்ணிக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அந்த கசப்பான நீருக்குள்ள உன்னுடைய பழைய வாழ்க்கையை நீ மூழ்கடிச்சு போட்டுரு. நீ புதிதான வாழ்க்கையை தொடங்க போகிற. அதே வாழ்க்கை, அதே மாறா நீர் தான். தண்ணி அழுக்கா இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு, கசப்பா இருந்துச்சு. எக்ஸாஜரேஷனுக்காக சொல்றேன், கசப்பா இருந்துச்சுன்னா வேதவசனத்துல இருக்கு. அது கசப்பா இருந்துச்சு. ஆனா அதே வாழ்க்கை, உன்னுடைய பழைய மனுஷன், உன்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அதே கசப்பான வாழ்க்கை தித்திப்பா மாறும். ரீபாதானா சந்தரா கபலா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமென். உன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில அரைஞ்சி அடக்கம் பண்ணு மகனே மகளே, அடக்கம் பண்ணு. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல 1வது வசனத்துல வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா? நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம், சொல்லுங்க சொல்லுங்க, பாவத்துக்கு எப்படி இருக்கும்? மரித்த நாம். ஆமென் சொல்லாமா? என்னோட நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு வயசான ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டர் ஒரு கதை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அவர் ஒரு கல்லறைக்கு, கிறிஸ்தவ கல்லறை, அந்த கல்லறையில அவர் ஒரு வாட்டி போயிருந்தாராம். போயிருந்த போது அவர் வேற யாரோ ஒருத்தர், அவங்க ஃபேமிலியில அவங்க தகப்பனார் மரிச்சிட்டாரு போல. அவர் நிறைய சிகரெட் பிடிக்கிறவர் போல, மரிச்சிட்டாரு. அவங்களுடைய ஃபேமிலியோடைய ஒய்ஃபு, மரித்து போனவரோட ஒய்ஃபு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த கல்லறையில உட்காந்து ஒரு கேண்டில வத்தி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல 2 சிகரெட் 2 சிகரெட்டை பத்த வச்சு அந்த கல்லறையில வைக்கிறாங்களாம்.
ஏன் அப்படின்னா, அவர் வந்து சிகரெட்டை வந்து விருப்பமா பிடிப்பாரு. இப்ப மரிச்சு போயிட்டாரு. அவருக்கு பிடிச்சதா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பத்த வச்சு எங்க வச்சாங்களாம். அவரால் பிடிக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு மரிச்சு போனவனால சிகரெட் பிடிக்க முடியாது. ஒரு மரிச்சு போனவனால பிரியாணி சாப்பிட முடியாது. அல்லேலூயா. ஒரு மரிச்சு போனவனால எதையும் பண்ண முடியாது. ஆமென். நீ பாவத்துக்கு மரிக்கணும். அல்லேலூயா. You have to die for the sin. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீ பாவத்திற்கு மரிக்காமல் உன்னால் இயேசு கிறிஸ்து நண்டையில் இணைய முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பாவம் உன்னை நோக்கி வருதுன்னா நீ செத்தவன போல இருக்கணும். அது உன்னை எந்த விதத்துல சோதிக்க முடியாதபடிக்கு நீ இருக்கணும். அல்லேலூயா. நீ மண்ணு மாதிரி இருக்கணும். ஆமென். ஒரு வாலிபனா நீங்க இருக்கிறீங்கன்னா, ஒரு அழகான பெண் வரானா, அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமோ தொடர்போ என் ஐ கான்டாக்ட் கூட வரக்கூடாது. அல்லேலூயா. அழகா இருக்கா, அவ்வளவுதான், உழுந்துட்டேன்னு அர்த்தம். தாவீது பாருங்க, கர்த்தரோடு அவ்வளவு இணைந்தவன், இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். ஆனா பெத்ஷெபா குளிக்கிறத பார்த்த உடனே விழுந்துட்டான். ஆமென். லைனா பாவம் செய்யறான். ஆமென். விபச்சாரம் முதல்ல. அல்லேலூயா. ரெண்டாவது கொலை. அப்புறம் அந்த விபச்சாரத்தையும் கொலையும் மூடுறான். ஆமென். மூடுறான். கவரிங் அப். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மனம் திரும்புறான். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க. Satan is looking for a moment in your life. Hallelujah. Moment இல்ல, moment in your life. Hallelujah. He just need a moment. He doesn't need a lifespan. Hallelujah. உங்க முழு வாழ்க்கையை நான் எடுத்து அதை வந்து பாவத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு 2 செகண்ட் போதும். அல்லேலூயா. அவனை பாவத்துல விளைவிக்கிறதுக்கு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு விழித்திருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும். அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் அப்படியே கையில வச்சுக்கோங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் கையில வச்சுக்கோங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இல்ல, தெரிந்த வசனம் தான், ஆனா இதுல ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புறேன். ஆவியான பேசுறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். இருக்கா? ஆமென். தெளிவு வேணும், புத்தி வேணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் வாசிச்சு பாருங்க. எதை தேடுறியோ இல்லையோ புத்தியை தேடு. அல்லேலூயா. எதை தேடுறீங்களோ ஞானத்தை தேடு, அறிவை தேடு. அதுதான் செல்வம், அதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா. ஆமென். எல்லா உலகத்துல எதை தேடுறான், எவனும் எதையோ தேடுறான். அல்லேலூயா. சில பேர் கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறான், சில பேர் பாய் ஃப்ரெண்டு தேடுறான், சில பேர் பணத்தை தேடுறான், சில பேர் பொருட்களை தேடுறாங்க, சில பேர் கார்ஸ் தேடுறாங்க, சில பேர் பங்களாவை தேடுறாங்க. அல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையில ஞானத்தை தேடு, அறிவை நாடு. என் சகோதரின்னு சொல்லி, என் சகோதரன் சொல்லு. அல்லேலூயா. எதை? ஞானத்தை, அறிவை. அதை உன் சரப்பணியா செயினா மாட்டிக்கோ. அதை உன் கண்ணு முன்னாடி வச்சுக்கோ. அல்லேலூயா. ஆமென். இது எல்லாம் தேவனுடைய வசனத்துல இருக்கு. ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆமென். சொல்றாரு, தெளிந்த புத்தி. ஆமென். குழம்பலா இருக்கிற புத்தியில தெளிவான புத்தி. அல்லேலூயா. ஆமென். அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். இது பண்ணா இது நடக்கும், இத பண்ணக்கூடாது, இதுதான் தேவ சித்தம், இது தேவ சித்தம் கிடையாது. குழப்பத்துல இருந்தீங்கன்னா நீங்க தெளிவில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா சிங்கத்தின் வாயில மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. குழப்பத்துல இருக்கிறவன் காற்றுல அடிக்கிற படகு மாதிரி அவன் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவன் வாசிக்கிறேன். 5:8. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக you have a foe, you have an enemy. ஆமென். உனக்கு ஒரு எனிமி இருக்கான், ஜாக்கிரதை. அல்லேலூயா. அவன் தான் செங்கடல்லையே சாகடிச்சிட்டாரு. கர்த்தர் சாகடிச்சிட்டாரு. அவன் பின்தொடர்ந்து வருவான். ஒவ்வொரு நிமிடமும் மறுபடியும் உன்னை எகிப்துக்கு கொண்டு போறதுக்கு போராடுவான். அல்லேலூயா. He is trying to fight a battle. நீ எப்ப அஜாக்கிரதையா மாறுவ, உன்னை நான் உயிரோட விழுங்குறேன்னு சொல்லி அவன் பின்தொடர்ந்து பதிவிருந்து காத்து கொண்டே இருக்கிறான். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. You have to understand, you have to know that there is an enemy that is against you. உங்களுக்கு விரோதமாய் ஒரு எதிரி இருக்கான். இல்ல, நான் எந்த ஒம்பு தும்புக்கு போனது இல்ல பிரதர், நான் அவனெல்லாம் திட்டினது கூட கிடையாது. சாத்தான அவனை சபிக்கிறேன்னா சொன்னதே கிடையாது. அவன் ஏன் எனக்கு விரோதமா இருக்கான்? நீ தேவனுடைய
உன்னுடைய ராஜ்யத்திற்குள் வந்தாய் என்றால் ஒளியின் ராஜ்யம் எப்பொழுதுமே இருளின் ராஜ்யத்திற்கு விரோதமாய் இருக்கும். இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற பிசாசு எப்பொழுதுமே ஒளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுது. நீங்க மிலிட்டரியே சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா இந்தியால நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க பாகிஸ்தான் கேம்புக்கு போயினீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கவங்க உன்னை கொண்டுதான் போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது ரொம்ப புரியுது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. அல்லேலூயா. சிங்கம் கிடையாது அவன். ஆமென். நம்ம கிட்ட யூதராஜ சிங்கம் இருக்காரு. அவன் சிங்கத்தை போலதான், சிங்கம் கிடையாது. அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமென். எவனை விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். He is always roaming. ஆமென். எங்க எவன் கிடைப்பான், எங்க எவன் கிடைப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீ விசுவாசத்துல உறுதியா இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. ஆமென். வானத்திலிருந்து அப்போ வரும்னா அப்போ வரும். எனக்கு கர்த்தர் வழி நடத்துவேன்னு சொன்னாரு அப்படின்னா அவர் நடத்துவாரு. விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமா முறுமுறுத்தீங்கன்னா பிசாசு உங்களை தட்டிடுவான். அவன் பிசாசு உங்களை விழுங்கிடுவான். பிசாசு மாதிரியே இவ பேசுறாளே, ரட்சிக்கப்பட்ட பொண்ணு ஏன் இப்படி பேசுறா, ரட்சிக்கப்பட்ட பையன் ஏன் பிசாசு மாதிரி பேசுறான், விழுங்கிட்டான். அல்லேலூயா. அதனால பிசாசு மாதிரியே பேசுறான் அவன். ஆமென். அல்லேலூயா. நீ நான் சொல்றேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிற நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். பைபிள்ல உங்க டைரியில எழுதுறீங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க அப்படி சொல்றாரு. நம்ம 9வது வசனம், விசுவாசத்தில் உறுதியா இருங்க. அப்பதான் என்ன நடக்கும்? அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ எல்லா சகோதரருக்கும் இந்த பாடுகள் இருக்கு. இன்னும் பாடுகள்ட்டாரு. ஏதோ சுற்றி திரியிறான் சிங்கத்தை போல, அவன் எவனை விழுங்கலாமோன்ற வகை தேடுறான். நான் தான் உறுதியா விசுவாசத்துல நிக்கிறேன்ல, அவன் எங்க எனக்கு பாடுகள் கொடுக்கறான்? இல்ல, இந்த பாடுகள் தான் அவன் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த பாடுகள் ஊடாய் தான் நீங்க என்ன பண்ணணும்? பரம கானான்குள்ள நுழைய முடியும். அல்லேலூயா. இங்க பாடுகள்ன்ற வேர்டை பேதுரு ஏன் யூஸ் பண்றாரு? ஏன்னா இவன் சுற்றி திரியும் போது ஜனங்களுக்கு பாடுகள் வருகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம், அல்லேலூயா, என்ன சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எல்லாம் எழுதி ஒட்டுறீங்களா உங்க வீட்டுல? சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கொஞ்ச கால பாடுகள்ல கர்த்தர் 3 காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறாரு. அது என்னது? சீர்படுத்துறாரு. அல்லேலூயா. சீர் இல்லாம இருக்கிறீங்க நீங்க. ஆமென். உங்களை என்ன பண்றாரு? சீர்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆமென். 2வது, ஸ்ட்ராங் ஆகுறாரு, எஸ்டாப்லிஷ் பண்றாரு, ஸ்திரப்படுத்துறாரு. அல்லேலூயா. நெக்ஸ்ட், ஸ்ட்ரெங்த், பலப்படுத்துறாரு. அல்லேலூயா. 3 டைமென்ஷன்லயும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற. அல்லேலூயா. 3 டைமென்ஷன். ஆமென். 3 டைமென்ஷன்லயும் நீங்க எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த பக்கம் வந்தாலும் அடிக்கிற மாதிரி, எந்த பக்கம் வந்தாலும் பிசாசு அடி வாங்கிட்டு ஓடுற மாதிரி நீங்க இருக்கணும். ஸ்ட்ரெங்த்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே மாதிரி இதுலயும் ஸ்திரமா இருக்கணும், எஸ்டாப்லிஷ்டா இருக்கணும், ரூட்டடா இருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் டிசிப்ளின், சீர்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நிலைத்திருப்பீங்க. ஆமென். கர்த்தர் நிலை நிற்க பண்ணுவார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச காலம் பாடுகள் என்னை சீர்படுத்தும், கொஞ்ச காலம் பாடுகள் என்னை ஸ்திரப்படுத்தும், கொஞ்ச கால பாடுகள் என்னை பலப்படுத்தும், கொஞ்ச கால பாடுகளில் என் தேவன் நிலை நிற்க பண்ணுவார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சு கொண்டு இருந்தோம்ல, 3வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த ஞானஸ்தான தொட்டியில நீங்க போய் தண்ணீர்ல மூழ்கி வந்தது, இது ஒரு மாறா தொட்டி மாதிரி கூட நிறைய பேருக்கு இருக்கும். அல்லேலூயா.
இது ஒரு கசப்பான ஒரு காரியம். உன் பழைய வாழ்க்கையை நீ என்ன பண்ற? சிலுவையில அறைந்து அடக்கம் பண்ற. அல்லேலூயா. இங்க இருக்கு 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஆமென், ஆமென். அதே இஸ்ரவேல் ஜனங்க மாறாக்கு வரும்போது புலம்பாம தேவனை துதிச்சா அப்படி இருக்கும். அதான் புதிதான ஜீவன். அல்லேலூயா. பழைய ஜீவன் முறுமுறுக்கும், புதிய ஜீவன் துதிக்கும். அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களா நீங்க மாறணும்னா பழைய ஜீவன் சாகணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ மறுபடியும் பிறக்கணும்னா ஒரு தடவை மரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, இயேசு மரிச்சுதானே உயிர்த்தெழுந்தாரு. அதே மாதிரி நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படும். அப்ப ஞானஸ்தானத்துக்குள்ள நீங்க போயிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து எது தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள நீங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்க. அது அடக்க ஆராதனை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? உங்க ஞானஸ்தான ஆராதனை என்ன ஆராதனை? பழைய மனுஷனா அடக்கம் பண்ண ஆராதனை. அல்லேலூயா. அவன் திருப்பியும் எலும்பு விடலாமா? மாண்டு போன உன்னுடைய பழைய வாழ்க்கைய நீ திருப்பியும் ஊன்றி கட்டலாமா? கூடாது. அல்லேலூயா. கூடாது. 6வது வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. முந்தி எப்படி யாருக்கு ஊழியம் செஞ்சீங்க? முந்தி பாவத்துக்கு ஊழியம், பழைய ஆதாமுக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, ஒளிந்து போகும், உன்னோட பாவ இச்சைகள் ஒளிந்து போகணும், உன்னுடைய பாவ சிந்த ஒளிஞ்சு போகணும். ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே. பழைய மனுஷன் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஓல்டு மேன். ஆமென். அந்த பழைய தேவையில்லாத இச்சை, அந்த பழைய தேவையில்லாத சண்டை, சச்சரவு, பிரிவினை, நிந்த, துன்பம், கஷ்டம் எல்லாத்தையும் சிலுவையில அரைஞ்சிட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அரைஞ்சாருன்றது காஸ்பிள். ஆமென். நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது உபதேசம், டாக்டரின். அல்லேலூயா. இன்னைக்கு காஸ்பிளை ஏற்றுக்கிட்டு கொண்டவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். Amen. They are not receiving the doctrine. They just receive the gospel and becoming a nominal Christian, and they are going to hell, not heaven. அல்லேலூயா. அவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், சத்தியத்தை இது காஸ்பிளை ஏற்றுக்கொள்றான். அவன் பரலோகத்துக்கு வர முடியல, ஏன்னா உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. ஆமென். இந்த உபதேசம் ரொம்ப கடினமா இருக்கே அப்படின்றான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 7வது வசனம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய பழைய எகிப்து வாழ்க்கையெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காது. நான் அப்படி இருந்தேன். அல்லேலூயா. என்ன அப்படி நான் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இப்படி நடந்தா ஒரு 4 கார், அப்படி நடந்தா ஒரு 4 கார் என்ன நோக்கி அப்படியே வரும். எங்க அம்மா அப்பாலாம் என்ன அப்படி வச்சு பார்த்துக்கிட்டாங்க. நான் அந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி இருந்தேன். இந்த கதையெல்லாம் விடாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து உன்னை மகிமையா நிக்க வச்சிருக்கிறாரு. உன் முகத்தெல்லாம், உன் கையில ஒருவேளை காசு இல்லாம இருந்திருக்கலாம், உங்ககிட்ட கார் இல்லாம இருந்திருக்கலாம், பைக் இல்லாம இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், பிசாசு கொடுக்கிற கார்ல போறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற சைக்கிள்ல போலாம். அல்லேலூயா. பரலோகம் போயிடுவேன். பிசாசு கொடுக்கிற கார்ல நீ குழியில போய் நரகத்துக்கு போகணும். எது போற? அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா உங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுத்து அருமையா உங்களை மகிமையா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம 11ஆம் அதிகாரத்துல இவங்க அழுது அழுது புலம்புறாங்க. ஆமென். அப்போ மோசே போயிட்டு அவருடைய பிரச்சனை பாருங்க. அல்லேலூயா. மோசே போயிட்டு கர்த்தரிடத்தில் அழுகுறார். அல்லேலூயா. வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? நீ ஜனங்களை நோக்கி, கத்து சொல்றாரு, நீ ஜனங்கள் 18வது வசனம் 11 18 என்ன ஆகும்? நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். இறைச்சிக்காக அவன் அழுறான்ல, இறைச்சி சாப்பிடுவீங்க. இறைச்சி சாப்பிடுவியா? ஆமா சாப்பிடு. இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட
கொடுப்பவர் யார் என்று எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்றான். இது மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான். ஆமென். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 1 மாதம் வரையும் சோறு. அல்லேலூயா. நான்வெஜ் 30 days நான்வெஜ். ஏன்னா இவன் கேட்டான்ல, இச்சை உள்ளவளாகி நான்வெஜ் கொடுக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். நான் உண்மையா அறிக்கை பண்றேன் என் பாவத்தை. அல்லேலூயா. நான் சில நேரத்துல ரொம்ப சாப்பிடணும்னு நினைச்சது உண்டு. அல்லேலூயா. ஆமென். சொல்லணும்ல உண்மையா. ஆமென். இல்ல நான் கரெக்டா அந்த இடத்துல எப்படியாவது அந்த ஹோட்டல்ல போய் அந்த பிரியாணிய இல்ல அந்த சிக்கனை எப்படியாவது யாருக்கும் தெரியாம, வீட்டுல இருக்க வீட்டம்மா கிட்ட தெரியாம, குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போகாம நம்ம தனியா போய் உக்காந்து அதை எப்படியாவது ருசிச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போய் உக்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது உண்டு. அல்லேலூயா. ஆனா சாப்பிட்ட பிறகு எனக்கு திருப்தி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தெவிட்டு போவோம். ஆமே. நீ இச்சையை நிறைவேற்றாத. ஆமே. தேவ சித்தத்தை செய், திருப்தியா இருப்ப. அல்லேலூயா. அரை வைத்து கஞ்சியா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கறத சாப்பிட்டீங்கன்னா அது வேற. ஆமே. அதான் சந்தோஷம், சமாதானம், திருப்தி. ஆமே. நீங்க பாருங்க, நீங்க உலகத்துல ஆடம்பரமா வாழ்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க, அவன் வீட்டுல சமாதானம் கிடையாது. அவன் வீட்டுல சாப்பாடு கொள்ளையா இருக்கும். எவ்வளவு சாப்பாடு அவன் வேஸ்ட் பண்ணுவான். எவ்வளவு சாப்பாடு ரொம்ப ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு அவன் சாப்பிடுவான். ஆனா அவனுக்குள்ள திருப்தி இருக்காது. அவனுக்குள்ள நான் சொல்றேன், சமாதான கார்னர் கொடுக்காம உனக்கு சமாதானமே வராதுப்பா. உனக்கு சந்தோஷம் வராது, திருப்தி வராது. அல்லேலூயா. திருப்தியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே திருப்திக்கு தான். ஆமே. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறீங்கன்னு தான் கர்த்தர் உங்களை கூப்பிட்டாரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. இங்க எனக்கு அது வேணும் இது வேணும் இச்சை உள்ளவனாக மாறாதீங்க. ஆமே. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எனக்கு பக்தி எல்லாம் இருக்கு, ஆனா அடக்கம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. உங்களுக்கு தேவையானது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் தருவாரு. அல்லேலூயா. 2 அடைக்கலான் குருவி இன்னைக்கு மறிக்க போகுது. நான் 2 அடைக்கலான் குருவிக்கு 5 ரூபாய். அல்லேலூயா. 1 ரூபாய். 2 அடைக்கலான் குருவி 1 ரூபாய். அதுவே மறிக்க போகுதுன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லாம மறிக்காது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற காரியம் தேவன் அனுமதிக்கிறதுன்றத நம்புங்க, விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அது தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணிப்பா. எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை எங்கேயாவது திட்டிருக்கானா? என்னாம 11 ஃபுல்லா வாசிங்க. அங்க போய் யாத்திராகம 16ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர் இல்ல கெட்டவர் எங்கேயாவது தூஷிச்சிருக்கானா? எங்கேயாவது முறுமுறுத்தானா? ஏதாவது பண்ணானா? அவன் கர்த்தருக்கு விரோதமா பேசின மாதிரி இங்க இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமா தான் பேசணும். எப்படி இருக்காரு பாருங்க. நீங்க வீட்டுல முறுமுறுத்து சண்டை போடும்போது ஒரு காரியத்தை மட்டும் மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அந்த வீட்டு ஹால்ல, பெட்ரூம்ல, நீங்க சண்டை போடுற இடத்துல நடுவுல என் தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனை நீ வச்சுக்கிட்டு நீ சண்டை போடுவியா? நீ இந்த மாதிரி முறுமுறுப்பியா? மோசேவை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? ஒரு கெஸ்ட் யாரோ வந்திருக்காங்க, ஒரு பெரிய பிக் ஷாட் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? பிள்ளைங்களும் தாய் தகப்பனும் சண்டை போட்டு இருப்பாங்களா? அந்த கெஸ்ட்டை கவனிக்கணும், ரெடி பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏதோ இருக்கிறது ஏதோ வச்சு நம்ம ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். அந்த கெஸ்ட்டை கவனி. அல்லேலூயா. அவர் அழையா விருந்தாளியாய் ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்கிறார் என் கர்த்தர். அல்லேலூயா. இங்க இருக்கு பாருங்களேன், இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க நடுவுல உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டா பண்ணினீங்க அப்படின்றார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் இல்லையா? ஏன் அசட்டா பண்றீங்க? ஏன் முறுமுறுக்கிறீங்க? ஏன் அவிசுவாச வார்த்தைகளை பேசுறீங்க? ஏன் பயம் சில பேருக்கு பயத்துல ஐயோ இது நடந்துருமோ, ஐயோ ஐயோ ஐயோ. கர்த்தர் நாமத்தை கூப்பிடுகிற நீ ஏதோ பிசாசு பேரை கூப்பிட்டு இருக்க ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. யமனோட ஒய்ஃப் பேரு ஐயோ, யாரோ சொன்னாங்க. ஏன் ஐயோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் பயம்? அல்லேலூயா.
உங்க வீட்டுல யாரு உட்காந்துருக்கா? கர்த்தர். எங்க உட்காந்துருக்காரு? சிங்காசனத்துல உட்காந்துருக்காரு. ஆமே. எந்த பிசாசு உள்ள வருவான் பாத்துடலாம். ஆமே. நீ உள்ளேயே வாயேன், அடி வாங்கறதுக்காகவே நீ உள்ள வருவ பிசாசு. அல்லேலூயா. ஆமென். பயப்படாத. ஆமென். கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு காமிச்சார். நான் ஒரு வீட்டு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த வீட்டு பிரச்சனைய ஒரு என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ அவங்க வருந்தி இந்த ஒரு காரியத்தை நீங்க பேசணும், ஒருத்தர்கிட்ட பேசணும், அந்த பாஸ்டர் கிட்ட இந்த வீட்டு நிலவரத்தை நீங்க எடுத்து சொல்லணும். அந்த பாஸ்டர் தான் வரப்போறாரு, நீங்க சொன்னாதான் அந்த பாஸ்டர் கேட்பாரு, சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு போனை வைக்கிறேன். உடனே என் டீம்ல என் பாஸ்டரை கால் பண்ணி, இமான், உங்களுக்கு விரோதமாக 2 ஸ்பிரிட் நிக்குது, அந்த வீட்டை நீங்க சால்வ் பண்ணணும்னு நீங்களா, அந்த வீட்டுல ஆளுகை செய்யற 2 ஸ்பிரிட் உங்களுக்கு விரோதமா நிக்குது, எச்சரிக்கையா இருங்க. அப்போ நான் பயங்கரமா பயந்தேன். அப்படின்னு நான் பயங்கரமா பயப்படுவேன்னு சொல்லி பிசாசு நினைச்சான். அல்லேலூயா. நான் சொல்றேன், என் கூட துணையா கர்த்தர் இருக்கும்போது, கர்த்தர் என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதுக்கு நான் போத்திட்டு படுத்து தூங்கல. ஐ வில் ப்ரே, ஐ வில் ப்ரே, ஐ வில் ப்ரே. ரபா தூனா சந்த ரபா. ஐ வில் டூ த வார்ஃபேர், ஐ வில் டூ த ஸ்பிரிச்சுவல். எந்த ஸ்பிரிட்டை ஏவி விடுற, எந்த பிலிசுனி ஆவி வரட்டும், இதோ நான் யுத்தம் பண்ணுகிறவன். கர்த்தர் என்னை யுத்தம் பண்ண பயிற்சிவித்து இருக்கிறார். அல்லேலூயா. நான் பயப்படுகிறது இல்லை, அவிசுவாச வார்த்தைகள் பேசுகிறது இல்லை, நான் முறுமுறுக்கிறது இல்லை, நான் தேவனை அசட்டை பண்ணுகிறது இல்லை. ஆமென். உங்கள் முறுமுறுப்புகள் தேவனை அசட்டை பண்ணுகிறது. மகனே மகளே, உன்னுடைய பயத்தின் வார்த்தைகள் தேவனை உதாசீனப்படுத்துகிறது. ரபா ஷேகாதாடபா அந்தரோ ஷக்ஹரகலபா. உங்களுடைய அவிசுவாச வார்த்தைகள் தேவனை அசட்டை பண்ணுகிறது. சங்கரகலவா. நீ தேவனை வச்சுக்கிட்டு, ஆமென், நான் சொல்றேன், ஒரு மில்லியனருக்கு பையனி, ஒரு மில்லியனருக்கு மகள், டாட்டரா இருக்க ஒரு மில்லியனர், ஒரு பணக்காரனிலும் பணக்காரனா இருக்கிற ஒருவனுடைய பையனா நீ இருக்க. நீ போயிட்டு, ஐயோ இந்த கான்ஸ்டபிள் அடிச்சிருவானோன்னு பயமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பியான்னு? அல்லேலூயா. ஆமென். எங்க அப்பாவுக்கு ஒரு கால் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிறதற்கு பயமுள்ள ஆவிய கர்த்தர் தரல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தி அளிக்கிற ஆவியை கொடுத்துக்கிறார். நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற. ரீபாரா ஹந்தரோ அந்தர கடகதலப. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்பீங்களா? அப்பா, நான் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, எகிப்தின் ஆவியை நான் பெறல, பார்வோனின் ஆவியை நான் பெறல, நான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். நான் மகிமையில பிரவேசிக்கத்தக்கதாக நான் தெளிந்த புத்தி உள்ளவனாய் அன்பும் பலனும் உடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் பயப்படுகிறதில்லை, நான் பயப்படுகிறதில்லை. என்னோடு தேவன் இருக்கிறார். நான் முறுமுறுக்கிறதில்லை. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து அப்பங்களையும் இறைச்சியையும் அருளி பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் எனக்கு தேவையானது இல்லை, கொள்ளையா ஒரு மாதம் தேவையான மளிகை சாமான கர்த்தர் எனக்கு அனுப்புவார் இன்னைக்கு. ஹalleluya. நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஊழியத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I don't have to be worrying. I don't want to be afraid of anything in this world because God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென். என் இச்சைகளை நிறைவேற்ற அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை வைத்தாலே இயேசு சொல்றாரு, நான் பசியாதான் இருந்தேன், ஆனா இப்போ என் பிதாவுக்கு ஏற்ற உணவை நான் சாப்பிடும்படிக்கு. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்வதே என் போஜனம். ஆமென். அல்லேலூயா. அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 யூரியே. அதாவது மோசே கூட இந்த இடத்துல கொஞ்சம் அவிசுவாசமா பேசுறாரு பாரு. கர்த்தர் சொல்றாரு, 1 மாசம் அளவு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அல்லேலூயா. இது எப்படின்னா, மோசே சில நேரங்கள்ல மோசே தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு போய் ஜனங்க கிட்ட பேசுவார். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னா, நம்ம ஜூம் மீட்டிங் மாதிரி. எப்படின்னா, எதுவுமே கர்த்தர் தேவ சமூகத்துல கொடுத்துருக்க மாட்டார். போய் ஜனங்க முன்னாடி நிக்கும் போது ஆவியானவரே அப்படியே வாயை தந்து பேசுவார். அல்லேலூயா. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காருங்க.
உங்களால் புரிந்து கொள்ள மோசே தானே இப்படி சொன்னாரு. திருப்பியும் மோசே தேவனை அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட என்ன பேசுறான். அப்ப என்ன நடக்குதுங்கன்னா, மோசே ஜனங்க முன்னாடி நிக்கிறாரு. ஆவியானவர் அதை கர்த்தர் பேசுற அப்படியே அந்த வார்த்தைய மோசே பேசிக்கிட்டே வராரு. பேசிட்டு மோசே யோசிக்கிறாரு, அப்போ கர்த்தர் வந்து இப்படி சொல்றாரு, 1 மாசம் மழையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. உடனே மோசே ஆவியான கர்த்தரை நோக்கி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். 6 லட்சம் கர்த்தர் கணக்கு தெரியாதா? கர்த்தர் கணக்கு தெரியாதப்பா. மோசைக்காவது காலாட்கள், அதாவது ஆண் பிள்ளைகள் மட்டும், ஆண்கள் மட்டும் 18 வயசுக்கு மேல இருக்க ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர்னு சொல்றாரு. ஏசப்பாக்கு உள்ள இருக்க கால்நடைகள் முதல் கொண்டு என்ன கவுண்ட்னு தெரியும். ஏன் நான் சொல்றேன், உன்னோட முடி எவ்வளவு கவுண்ட்னு கூட தெரியும். அல்லேலூயா. உங்கள் தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன போட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவர்கிட்ட கணக்கு பேசுறீங்களா? ஆமென். அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. அவர் என்ன சும்மா ஒரு விதண்டாவாதமா ஒரு வீம்புக்குன்னு 30 நாள் நான் உனக்கு சாப்பாடு தரேன்னு சும்மா பொய் சொல்றாரா? அவரு நான் சும்மா சொல்ற கர்த்தரா? அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கணக்கு சொல்லாது. கர்த்தர் சொன்னார்னா கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் எப்படி கொடுப்பாரு? நீ கேட்காத. வானத்தின் மதகுகளை திறந்து கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து வார் கோதுமை வந்து ₹1 எப்படி விற்பாங்க? அந்த கேள்வி எல்லாம் கேட்காது. அல்லேலூயா. நீ கேள்வி கேட்டினா அதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன், ஜஸ்ட் பார்ப்பேன். அல்லேலூயா. ஆமென். Believe what God says. அல்லேலூயா. ஆமென். 6 லட்சம் பேர் இருக்காங்க. 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மீது, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் மோசேவை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட், ஒரு தேவை அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ. அல்லேலூயா. அவருக்கு என்ன சூம்பி போயிடுச்சானே? அவருடைய கரம் என்ன குறுகி போயிடுச்சானே? அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பர் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். இது இன்னொரு கதை. என்னன்னா, அந்த 70 பேரை நிறுத்தி அவங்க மேல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். நடந்தது என்ன? 31வது வசனம் வாசிக்கலாமா? பின்பு மோசேவும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. ஆமா, கர்த்தர் வந்து இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இப்பதான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி இட் இஸ் இன் தி ஸ்டோர். ஆமென். அவர் காற்றை தமது பண்டக சாலையில் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு காற்றை சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு, ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. இதை உட்கார்ந்து கணக்கு போடுங்க. அல்லேலூயா. உங்க கூகுள் மேப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1 நாள் தூரம் நீங்க நடந்தா எவ்வளவு கிலோமீட்டர் கடக்க முடியும் அப்படின்னு கூகுள் மேப்ல கால்குலேட் பண்ணுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர். அல்லேலூயா. ஆமென். 1 நாள் பூரா 24 ஹவர்ஸ் தூங்காம சாப்பிடாம எதுவுமே பண்ணாம 24 ஹவர்ஸ் நீங்க நடந்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். அத்தனை கிலோமீட்டர் ஹைட்டு, 2 முழம் ஹைட்டுக்கு காடை வந்து விழுந்துச்சான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். எப்படி இருக்கு பாருங்க வசனம். அவர்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி வனாந்தரத்தில், இன்னைக்கு நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு
அடுத்த சீனாய் மலைக்கு, ரெவிதீமுக்கு, சண்டைக்கு, கர்த்தருடைய சித்தத்தின்படி அடுத்த ஸ்டேஜ், அடுத்த லெவலுக்கு, அடுத்த பரிமாற்றத்துக்கு உங்களால ஏன் போக முடியல தெரியுமா? இச்சை உள்ளவளா இருக்கீங்க. அல்லேலூயா. யூ ஆர் ஃபுல் ஆஃப் லஸ்ட், ஃபுல் ஆஃப் ஈவில் டிசையர்ஸ். உங்க சரீரம் கேட்கறதையே செய்றீங்க. கர்த்தர் சித்தத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவிசுவாசமா பேசுறீங்க. பயப்படுற காரியங்கள் பேசுறீங்க. அல்லேலூயா. ஆமென். நோ. பழைய வாழ்க்கையை குறித்து பேசுறீங்க. பேசாதீங்க. தேவன் அசட்டை மட்டும் பண்ணல, உங்களை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாது. வனாந்தத்துல 40 வருஷம் சுத்திக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஏன்? சாப்பாடு 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 தானே வேணும். கொள்ளக்குள்ளே கொடுக்குறேன், சாப்பிடு, சாப்பிட்டுனேரு, அங்கேயும் மறிச்சு போவேன். அமே வளர மாட்டேன் நீ. அமே வளர மாட்டேன். அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் இச்சைகளை இன்னையிலேயே அறிக்கை பண்ணி விட்டுருங்க. ஆமே. நாம் பாவத்துக்கு மறிச்சிருக்கோம், இனி அதில் பிரவேசிக்க வேண்டாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே துதிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட முடிச்சுன்னா kneel down. God is going to talk to you mightily. God is going to make you pray. Raibara kandoru shataragada alu shikini andarabalabu andorobalo shakarabala shikini andaragada gada gada gadalaba. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். என் தேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். என் நேச மகள் என்று நித்தமும் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ரஹந்தொரு அலபௌ ஷத்தரகடகதடவா. வானங்கள் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இந்த நேலையில ரைட் நவ் இறங்கி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா தடைகள் உடையட்டும். அசட்டை பண்ணுகிற சகல காரியங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆவியானவர் யுத்தம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு யுத்த குதிரையை பார்க்கிறது, வீரியம் கொண்டு நிற்கிறதை பார்க்கிறேன். நீ யுத்தம் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மகனே, மகளே. நீ ஏதோ ஒரு இடத்துல போய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்காதே. யுத்த நாளுக்கு நீ ஆயத்தப்படுத்தும்படியாக உன்னை கர்த்தர் வனாந்திரத்தில் சோதிக்கும்படியாக அனுமதித்து இருக்கிறார். இதோ அது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதுனால நீ மரித்து போக மாட்டாய். உன்னை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். ரே கதலா சந்தரபலபா அந்தரே ஹருபல கமௌரி அந்தரபடகதடகடகதலபா. எல்லா தடைகளை உடைகிறேன். தேவன் நீர் யாரிடம் பேசினீரோ அவர்கள் இந்த வேளையில மனம் திரும்புவார்களாக. மனம் திரும்புதலின் வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் புறப்பட்டு வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இதோ என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று எழுதியிருக்கிறபடி மகனே, மகளே, நீ மண்ணுக்குரிய காரியங்கள் மீது ஆசை கொள்ளாது, விண்ணுக்குரிய காரியங்கள் மேல் நாட்டமாய் நாடிக்கொண்டிருப்பாய் என்றால் நான் சொல்லுகிறேன். நீ தேடுகிற காரியம் லூபாரக்கல உன் கைகளில் வந்து கர்த்தர் கொடுப்பார். எலியா தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவன் தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே செய்ததினால் அவனை தேடி உணவு வந்தது. இதோ ரீபா தானா ஷக்கரியா அந்தொரபலு ஷதரபடகதலபா. எல்லா இருளின் வல்லமைகள் சிந்தனையின் கட்டுகள் உடையட்டும். என்னை கர்த்தர் சிலுவையில் அறைந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே என்னை நடத்தும். நான் விசுவாசத்தில் உறுதியா இந்த பிசாசை எதிர்த்து நிற்க, தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்து விழித்திருக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஒப்புவிடுங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒப்புவிடுங்க. என் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். வனாந்தரத்துல நான் அநேக நேரத்துல நான் புலம்பி இருக்கேன். அநேக நேரத்துல நான் முறுமுறுத்திருக்கிறேன். அதெல்லாம் உங்களை அசட்டை பண்ணிச்சு. அதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்துச்சு. என்ன மன்னியும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன மன்னியும் பிதாவே, என்ன மன்னியும். உம்முடைய கை குறுகி போகவில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவன் உன் தேவன். என் தேவன் தேவைகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். விசுவாசி. அதே கசப்பான
மாறா தண்ணி தான். இதோ நீ சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இருப்பாய் என்றால் அதே தண்ணி உனக்கு தித்திப்பா மாறும். அதே கசப்பான வாழ்க்கை உனக்கு தித்திப்பா மாறும். அதே சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கை திருத்திப்பாய் மாறும். அபரகதா ரகதன மௌரி அந்த ரபட கதட பட கதலவா ரபலு கந்தரி விதிரி வீக்க துணாலா சந்த ரபட கதட பலபலவா. எல்லா ஜப தடைகளை உடை தெரிகிற எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவை நாமத்தினால் அந்த வேளையில எரிய வேண்டுமா ஜெபிக்கிற. வனாந்தரத்தில் கத்தர் வழி நடத்தின கத்தருடைய கரம் கழுகின் செட்டைகள் இதோ ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற. கத்தரு காத்துரு, கத்தருக்கு காத்துரு. அவர் புது பலனடைய உனக்கு பலன் தருவார், சீர்படுத்துவார், சிலப்படுத்துவார், பலப்படுத்துகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். ரபட கட கதடபோ ரீக மௌலியம் தரபடபட கதலபோ. Hear the voice of God and obey ரகிபாலா துரிலி கிரியாம் தரபலபோ ரங்கலந்தர பலபட கதடபட 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 கதலபோ. எல்லா கட்டுகள் பலவீன வல்லமைகள் முறிந்தோட வேண்டுமா ஜெபிக்கிறவங்க சித்தம் நடைபெறட்டும், சித்தம் நடைபெறட்டும். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய மகிமையை நாளை காண்பீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். வானங்க திறக்கப்படட்டும். ரிபாலா ஷதரபலு அந்தரு சக்கரை கந்தரபடகதடகடகதலபடகதலவா. ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும், கழுவும். தே ரீகேஷேதேனே கந்தோலபடகதலவா. சுத்திகரிப்பின் எழுப்புதல் கட்டளையிடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சித்தம் நடைபெறட்டும் பிதாவே. எல்லா தடைகளோட துதி கன மகிமையெல்லாம் நமக்கு தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.